ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி அட்ரஸை வந்து எக்ஸல் ஃபைல் மூலிமா எப்படி வந்து பிங் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோலேருந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து 2 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து டெவலப்பர், இன்னொன்று வந்து நெட்வொர்க் டூல்ஸ் ஃபார் எக்ஸல். இதில் வந்துட்டு நாம் வந்து இந்த வீடியோவில் இந்த ஒரு ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த டெவலப்பர் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து எக்ஸல் வந்து ஓப்பன் பண்ணுறப்ப இந்த வியூவோட சரி இந்த 2 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகாது. இது வந்து மேனுவலாக நம்ம வந்து எனேபிள் பண்ணணும் இந்த டெவலப்பர். இது வந்துட்டு சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். இந்த ரெண்டுக்கும் உள்ள என்ன வித்தியாசம்னா, உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து பிங்க் பண்ணுறதுக்கு உங்கள் எக்ஸல் இருக்கிற ஜஸ்ட் இது ஃபியூச்சரில் போய் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டெவலப்பர் ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். இதில் போயிட்டு உங்கள் ஸ்கிரிப்டை நீங்கள் வந்து எழுதிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி அட்ரஸ் எல்லாம் வந்து பிங்க் பண்ணிடும். பிங்க் பண்ணிவிட்டு எந்தெந்த சிஸ்டம்லாம் டவுனில் இருக்குது, எந்தெந்த சிஸ்டம்லாம் அப்பில் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து எக்ஸலில் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இதுதான் வந்து நெட்வொர்க் டூல்ஸ் ஃபார் எக்ஸல். இப்போ இதை எப்படி டவுன்லோட் பண்ணி இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நெட்வொர்க் டூல்ஸ் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் அந்த எக்ஸல் ஷீட்டை நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். உங்கள் டெஸ்க்டாப்பில் ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு எக்ஸலை வந்து நியூவாக ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நார்மலாக ஓப்பன் பண்ணுறப்ப வியூவோட சரி அதுக்கு மேலே வந்து இந்த நெட்வொர்க் டூல்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்காது. இப்போ இதில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம வந்து பிங் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ உங்கள் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு ஆட்டோமேஷன் ப்ரோட்டோகால்னு டைப் பண்ணுங்கள். ஆட்டோமேஷன் ப்ரோட்டோகால் கொடுத்துட்டு என்டர் கொடுத்துரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆட்டோமேஷன் -protocol.com இருக்குல்ல, இந்த வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணும். இதில் இந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும். இதில் வந்துட்டு இந்த நெட்வொர்க் டூல்ஸ் ஃபார் எக்ஸல் டவுன்லோட் இருக்குல்ல, இதை வந்து டவுன்லோட் கொடுத்துடும். டவுன்லோட். இப்போ ஓப்பன். இப்போ இதை நான் கட் பண்ணி டெஸ்க்டாப்பில் போட்டுட்டு இதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து இன்ஸ்டால் பண்ண உடனே இந்த இடத்துல இங்கே வந்து வந்துடும் பாரு. அதாவது வியூ பக்கத்தில் வந்து இந்த நெட்வொர்க் டூல்ஸ் ஃபார் எக்ஸலுங்கிறது வந்துடும். இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இந்த வியூ பக்கத்தால் வந்துருச்சு நெட்வொர்க் டூல்ஸ் ஃபார் எக்ஸல். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, ஒரு 6 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த 6 ஆப்ஷன்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து பிங்க்கு. இங்கே மவுஸில் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து பிங் பண்ணி பார்க்கலாம். அந்த சிஸ்டம் வந்து டவுனில் இருக்கா அப்பில் இருக்கா அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் சிஸ்டத்தில் உங்கள் நெட்வொர்க்கில் ஒரு 100 கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 கம்ப்யூட்டர் மட்டும் உங்கள் ஐபி அட்ரஸ் தெரியும். இப்போ அந்த சிஸ்டம் வந்து ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்காங்கிறது நீங்கள் அந்த ஹோஸ்ட்டுங்கிற நேமில் வந்து உங்கள் ஐபி அட்ரஸ் போடுங்க. நான் வந்து 192.168.172.85ன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்துட்டு இங்கே ஓகே கொடுத்துட்றேன். இப்போ வந்து அப்புன்னு இருந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது நெட்வொர்க் போயிட்டுருக்கு, சிஸ்டம் வந்து ஆனில் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ அதை எடுத்துகிட்டு 85 எடுத்துகிட்டு 86 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அதுவும் வந்து சிஸ்டம் வந்து ஆனில் தான் இருக்குது. இப்போ 87 கொடுக்குறேன். 87 வந்து டவுனில் இருக்குது. இப்போ என்னென்னா, அந்த சிஸ்டம் வந்து ஒன்றா ஆஃபில் இருக்கலாம், இல்லாட்டி இந்த அந்த ஐபி வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணாத 85 யூஸ் பண்ணாத 88 கூட யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தடு கூட நீங்கள் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றா அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கலாம், இல்லாட்டி கொடுத்தும் வந்து ஒர்க் ஆகாது இருக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன் முடிச்சது பிங்க்கு. அடுத்தது வந்துட்டு ரவுண்ட் ட்ரிப் டைம். அதாவது உங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து எவ்வளோ எம்எஸ்சில் வந்து பிங்க் ஆகுது, ஆர்டிடி வந்து பார்க்குறது. இப்போ வந்து டைரெக்டாக உங்கள் சிஸ்டத்தை ஐபி அட்ரஸ் கொடுக்குறத விட உங்கள் ரவுட்ரு இல்லாட்டி உங்கள் ஃபயர்வால் ஐபி அட்ரஸ் வந்து இதில் கொடுங்க. நான் வந்து ஃபயர்வால் ஐபி அட்ரஸ் கொடுக்குறேன். 192.168.172
254 கொடுத்துட்டு இப்போ ஓகே கொடுத்துட்றேன். இப்போ கொடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா 1 ms வந்து வந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதாவது எந்த ப்ராப்ளம் கிடையாது அப்படிங்கிற அர்த்தம். இப்போ நான் வந்து இந்த சிஸ்டத்தில் ஐபி அட்ரஸே நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். 1 msங்கிறது நான் எப்படிங்கிற சொல்கிறேன். உங்கள் கீபோர்டில் விண்டோஸ் 6 ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிங் கொடுங்க. பிங் கொடுத்துட்டு 192 182 172 உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஒரு ஐபி அட்ரஸ் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு ஐபி அட்ரஸ் போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு -t கொடுத்துரும். இப்போ வந்துட்டு இந்த 1 msங்கிறது இதுதான். உங்கள் நெட்வொர்க்கில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா 200 300 ms அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி டைமில் ஜஸ்ட்டு உங்கள் ஐபி அட்ரஸ் போட்டு இந்த ms நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். 1 ms வந்துட்டு இருந்துச்சுன்னா உங்கள் நெட்வொர்க்கில் எந்த ப்ராப்ளம் இல்லைங்கிற அர்த்தம். சப்போஸ் 200 300 400 அந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னா உங்கள் நெட்வொர்க்கில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது அர்த்தம். ஓகே, செகண்ட் ஆப்ஷன் முடிஞ்சுது. ஓகே, இதை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் ஐபி ரேஞ்ச். இது எதுக்குன்னா சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு லேபோ இல்லாட்டி உங்கள் கம்பெனியில் வந்து புதுசாக ஒரு 100 கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து ஒரு ஐபி அட்ரஸ் ரேஞ்ச் வந்து நீங்கள் வந்து செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. 192.182.5. ஒரு 4ன்னு கொடுக்குறேன். 4லேருந்து ஸ்டார்ட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு 192.182.5.254 கொடுத்துட்டு நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், நீங்கள் மவுஸை எங்கே கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வந்து இப்படி வந்துடும். சப்போஸ் நான் வந்து இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தேன்னா இங்கே எனக்கு வந்துடும். ஓகே, இதை நான் வந்து டெலீட் கொடுத்துட்றேன். இப்போ ஐபி ரேஞ்சஸ் வந்து வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஐபி அட்ரஸ் வந்து இதில் போட்டுருங்க. இந்த சிஸ்டம் வந்து இவங்க வந்து டேலி யூஸ் பண்ணுறாங்க. டேலின்னு கொடுத்துட்டு இவங்க வந்து அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஐபி அட்ரஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு ஃபைலில் போய்ட்டு சேவர்ஸ் கொடுத்தீங்கன்னா இது வந்து எக்ஸல் ஃபைல் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆயிடும். இதான் வந்து ஐபி ரேஞ்ச். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு இதில் என்ன ப்ராப்ளம்னா நீங்கள் ஒன்று பார்த்த உடனே மற்ற எல்லாமே வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடணும். ஓகே, இப்போ வந்து எம்டியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் இதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி சிம்பிள் டீட்டெயில்ஸுங்கிறது 2 ஆப்ஷன்ஸ் வரும். நான் மவுஸை வந்து இங்கே ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு இங்கே ஓகே கொடுத்துறேன். உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஈத்தர்நெட் இருக்குமில்லை, ஒன்றா ஈத்தர்நெட் மூலிமா நெட் கனெக்ஷன் வரும், இல்லாட்டி ஒய்ஃபை மூலிமா வரும். அப்படி இருந்துச்சுன்னா ஒன்றா இங்கே ஈத்தர்நெட்னு காட்டும், இல்லாட்டி ஒய்ஃபைன்னு காட்டும். இது வந்து வெர்ச்சுவல், இதை விட்டுருங்க. இதில் வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன ஐபி அட்ரஸ்ஸு உங்கள் லோக்கல் ஐபி வெர்ஷன் 4 தான் போட்டிருக்கேன். பட் உங்கள் சிஸ்டம் ஐபி வெர்ஷன் 6ல் தான் இது காட்டும். ஓகே, இது அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. இதை நான் டெலிட் பண்ணிவிட்டு நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். மவுஸை நம்ம லாஸ்ட்டாக எங்கே கிளிக் பண்ணுறோமோ அங்கே போய் இது அப்படியே சேவ் ஆயிடும். ஓகே, மவுஸ் இங்கே நான் செலக்ட் பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுக்குறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கிளியராக இருக்கும். சிம்பிளை விட இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லேண்ட் மூலிமா எனக்கு நெட் கனெக்ஷன் வந்துட்டுருக்கு. இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நீங்கள் என்ன டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் லேனோட மேக் ஐடி என்ன, டிஹெச்பி வந்து என்னேபிள் இருக்கா இல்லாட்டி டிசேபிள் இருக்கா அப்படிங்கிறது காட்டிடும். சப்போஸ் இது வந்து இந்த சிஸ்டத்தை வந்து மேனுவல் ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கனால இது வந்து டிசேபிள் காட்டுது. சப்போஸ் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் வச்சுருந்தீங்கன்னா இங்கே வந்து என்னேபிளுங்கிறது காட்டிடும். இது வந்து ஐபி வெர்ஷன் 6, இது தேவையில்லை. இது உங்கள் சிஸ்டத்தோட ஐபி அட்ரஸ்ஸு, சப்நெட் மாஸ்க்கு, இது வந்து உங்களோட கேட்வே, டிஹெச்பி சர்வர் நேம் இருந்துச்சுன்னா இதில் காட்டும். நீங்கள் டிஎன்எஸ் என்ன கொடுத்துருக்கீங்களோ அது வந்து இங்கே காட்டும். ஓகே, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதனோட மெத்தட் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது ட்ராக் ரவுட்டர். உங்கள் நெட்வொர்க்கில் இருக்கிற ஏதோ ஒரு சிஸ்டத்தை ஐபி அட்ரஸ் போட்டிங்கன்னா அது வந்து இங்கே காட்டும். நான் உதாரணத்துக்கு 192.182.172.85 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டுனா இந்த சிஸ்டத்துக்கு எவ்வளோ எம்எஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது இங்கே பிட்டாக காட்டும். பட் இது அந்தளவுக்கு வந்து ட்ராக்கிங்கில் எனக்கு அவ்வளோ காட்டலை. இதை நான் அவ்வளோக்கு நான் சொல்லலை. ஓகே, இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக இருக்கிறது வேன் அட்ரஸ், அதாவது உங்களோட பப்ளிக் அட்ரஸ் வந்து இதில் காட்டும். இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பப்ளிக் அட்ரஸ் என்னங்கிறது இங்கே காட்டிடும்.
இந்த இடத்துல வேனுங்கிறது வந்துடும். இங்கே வந்து நான் வந்து ஓகே கொடுத்துட்றேன். இங்கே நான் மவுஸை செலக்ட் பண்ணாலும் இங்கே வரும். இந்த மவுஸை நீங்கள் வந்து லாஸ்ட்டாக எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துல தான் அவுட்புட் வந்து உங்களுக்கு காட்டும். நான் இங்கே ஃபஸ்ட்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்த வாட்டி நீங்கள் மவுஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய பப்ளிக் ஐடி என்ன அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ஷோ ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.